Hello guys, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிடிசி ஃபர்தர் அப்டேட் தான் பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டோட்டல் 2 மார்க்கெட் கேப்பு, அதுக்கப்புறம் வந்து பிடிசி டாமினன்ஸ், இது எல்லாமே சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட், ஆல்ட்டுகான் அப்டேட், மார்க்கெட் அப்டேட்டு, சைக்காலஜி அப்டேட்டு, நியூஸ் அப்டேட் எல்லாமே வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். மற்றவங்களும் ஷேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா 71,400 கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? 71,400 வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. பிடிசி வந்து கம்பேக் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அகைன் வந்து ரீஜன் வந்துட்டு மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிடிசி எந்த லெவலுக்கு போக போகுது அப்படின்றது மாதிரி நம்ம அப்டேட் பார்க்கலாம். இப்போ கரண்ட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் டேயில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஒன் டேயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த ரீஜனில் இருக்குன்னா ரெசிஸ்டண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ரெசிஸ்டண்டில் பிரேக் அவுட் பண்ணல. டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கு பிடிசி 67.2 ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதை உடச்சிட்டு ஒரே கேண்டில் மேலே உள்ள ரெசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டான். ஓகேங்களா? சல்லுன்னு வந்துட்டான். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா அவன் வந்து ரிவர்ஸ் போகிறதுக்கு ரெடியாக இல்லைன்னு மீன் பண்ணுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 67.2க்கும் மேலே வந்து ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 71க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா $3000 கிட்ட இருக்குது. ஸோ இந்த $3000 கவர் பண்ணிட்டா ஒன் டே கேண்டலில். சரிங்களா? நம்மக்கிட்ட கிளாஸ் படித்தவங்கள்ட்ட நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன், எப்பவுமே வந்து ஒன் டே கேண்டலில் தான் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஒன் டே கேண்டில் க்ளோஸில் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வந்து மேலே போயிடுச்சு. சப்போஸ் வந்து இந்த இன்பிட்வீன் கேப்லேயே வந்து ஒன் டே கேண்டில் க்ளோஸ் ஆகியிருந்தால் என்ன ஆயிருக்கும்னா ஃபர்தராக டிவியேஷன் வச்சுட்டு ஒரு சின்ன டம்ப் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? பட் இங்கே வந்து ஒன் டே கேண்டில் வந்து மேலே இங்கே மிடில் க்ளோஸ் ஆகாமல் டைரெக்டாக போய் ரெசிஸ்டண்ட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா ஃபர்தராக வந்து புல்லிஷ்க்கு ரெடியாக இருக்கான் அப்படின்னு தான் மீன் பண்ணுது. ஓகேங்களா? பிடிசி ஃபர்தர் வந்து புல்லிஷ்க்கு ரெடியாக இருக்கான் அப்படி தான் மீன் பண்ணுது. இப்போ வந்து இந்த ப்ரைஸ் வந்து பிடிசி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, ஒன்று வந்து இங்கே வந்து ஒரு லாங்கு கேண்டில் கொடுத்துட்டான்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேண்டில் வந்து ஒரு 2-3 நாள் இங்கே வந்து சைடு வே போகலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா ஒரு 2-3 நாள் வந்து இப்படி சைடுவே இப்படி போகலாம், போயிட்டு பம்ப் ஆகலாம். ஒரு சினாரி இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டண்ட் மேலே உடச்சிட்டு இங்கே மேலே வந்து இப்படி சைடுவே போகலாம். இப்படி சைடுவே போயிட்டு எப்படி போகலாம். ஓகேங்களா? மேலே போகலாம். ஸோ இந்த 2 சினாரியோ இருக்குது. ஆக மொத்தம் வந்து ஒரு சைடுவே மூவ்மெண்ட் தான் இங்கே வந்து அடுத்த ஒரு சில நாள் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து புல்லிஷ் தான். இல்லை சைட்வே இல்லை அப்படின்னா அது புல்லிஷ் தான் போகணும். பிகாஸ் என்னென்னா மேலே உடைக்காமல் கீழே வர மாட்டாங்க. ஓகேவா? பிகாஸ் என்னென்னா இங்கே வந்து மேலே வந்து ஹெவியான ஸ்டாப் லாஸ் இருக்குது. 80 வரையும் இருக்குது. ஓகேங்களா? 80, 70, 80 வரையும் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இருக்குது. நிறைய இருக்குது. ஷார்ட்டுக்கான ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ இப்போ இவன் கீழே வரதா முடிவு பண்ணிட்டான்னா வந்து ஸ்டாப் லாஸ் எடுக்காமல் கீழே வர மாட்டான். ஓகேவா? அதனால் புல்லிஷ் சினாரியோ வந்து பிடிசிக்கு இப்போ நிலவுது. ஸோ பிடிசி வந்து ஃபர்தராக புல்லிஷ். ஓகேங்களா? ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 74. ஓகேங்களா? 74க்கு மேலே ஏகப்பட்ட லிக்விடேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கில் ஷார்ட் லிக்விடேஷன் இருக்குது. ஒரு ஸ்பீடாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சைடுவே போயிட்டு எடுக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவும் போய் எடுக்கலாம். 2 வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக இங்கே வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது பிடிசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டாமினன்ஸ் பார்க்கலாம். இப்போ டாமினன்ஸ் பாருங்கள். டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மறுபடியும் டம்ப் ஆக தொடங்கியிருக்கு டாமினன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டம்ப்லேயே போயிருக்கணுங்க. இந்த பார்த்தீங்களா இந்த டம்ப் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த டம்பில் கிட்டத்தட்ட வந்து டாமினன்ஸ் 53.54 கிட்ட வந்துச்சுங்க. ஸோ வந்துட்டு மறுபடியும் வந்து மேனிப்புலேட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டான். ஓகேவா? ஆனால் இங்கே 2 கேண்டில் போச்சு பாருங்கள் ஒன் டேயில். ஸோ இந்த மேலே போனதுக்கு ஆல்ட் காயின் அடி வாங்கிச்சு. பட் இங்கே மேலே போனதுக்கு ஆல்ட் காயின் அடி வாங்கலை.
ஏன்னா பிடிசி பம்ப் ஆச்சு, பிடிசி கிராஷ் ஆகலை, அதனால ஆல்ட்டு காயின் அடி வாங்கலை. ஸோ இதில் வந்து பிடிசி கிராஷ் ஆச்சு, அதனால ஆல்ட்டு காயின் அடி வாங்குச்சு, இதில் கிராஷ் ஆகலை, அடி வாங்கலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் வந்து பிடிசி டம்ப் ஆகுது. ஸோ இந்த தடவை இந்த 54 ஓகேங்களா, அந்த 54 இருக்குல்ல, இந்த 54 வந்து கிராஷ் ஆனால் ஒரு பெரிய டாமினன்ஸ் வந்து டம்புக்கு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அப்படி நடந்தால் ப்ரைஸ் வந்து ஆல்ட்டு காயினுக்கு எப்படி இருக்கும்னா செம்மையாக புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் டாமினன்ஸை இப்போதைக்கு டாமினன்ஸ் டம்ப் ஆகுது. பட் டாமினன்ஸ் இங்கே பார்க்காதீங்க, சும்மா ஒரு வியூவாக வந்து டாமினன்ஸ் வச்சுக்கலாம். பட் இங்கே வந்து டாமினன்ஸ் மறுபடியும் மேலே கொண்டு போய்ட்டு வரவும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. பட் டாமினன்ஸ் வந்து இப்போது அவ்வளோ பார்க்க வேண்டாம். பட் நம்ம மார்க்கெட் கேப்பு பார்க்கும் பொழுது அது வந்து இன்னும் வந்து ரெக்கவர் மேலே போகிறதுக்கு தான் புல்லிஷ் இருக்குது. ஓகேவா? புல்லிஷ் மேலே போகிறதுக்கு புல்லிஷ்லாம் இருக்குது மார்க்கெட்லாம், கிரிப்டோ மார்க்கெட்டு. ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு ஷோ ஆகுது. பட் இந்த அகைன் லேட்டஸ்ட் பாட்டம் கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், ரிட்டர்ன் போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இருந்து அதே மாதிரி 61லேருந்து பிடிசி ரிட்டர்ன் வந்துருச்சு நம்ம சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ட்டு காயின் வந்து ஃபர்தராக புல்லிஷ் நோக்கி தான் இருக்குது. ஐஎன்ஜேலாம் இன்னும் வந்து கீழே வந்து இன்னும் 27, 28ல் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஐஎன்ஜே, எத்திரியம் புல்லிஷ் தான் இருக்குது. எவ்ரி மேக்ஸிமம் கிரிப்டோ மார்க்கெட் வந்து ஆல்ட்டு காயின் புல்லிஷில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் 2 மார்க்கெட் கேப் இது. டோட்டல் 2 மார்க்கெட் கேப் நல்லா பாருங்கள். கீழே வந்து இந்த வயலட் லைன் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, அது நேராக வரையும் போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இப்போ வந்து அடுத்த ஒரு 1 வீக் கேண்டில் பாருங்கள், மேலே ரிட்டர்ன் வருது. சரிங்களா? ஸோ இப்போ ரிட்டர்ன் 1 வீக் கேண்டில் வருது. இது வந்து டோட்டல் 2 மார்க்கெட் கேப். ஸோ இது வந்து ஃபர்தராக மேலே போகும்பொழுது அடுத்த டார்கெட்டு அப்படின்னா இது வந்து ஒரு சினாரியோ தாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோ தான். ஸோ இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ட் லைனு, ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேவா? அப்போ இதை டச் பண்ணும்பொழுது இது புல் மார்க்கெட்டோட எண்டு, புல்லிஷ் புல்ரன் எண்டு அப்படின்னா ஆல்ட்டு காயின் வந்து எண்டு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சினாரியோ இது நேராக டச் பண்ணும்போது ஒரு 4 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட வருது நமக்கு. ஓகேவா? ஒரு 4 ட்ரில்லியன் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 1.15 இருக்குது, இங்கே வந்து ஒரு 4 ட்ரில்லியன் வருது. இது வந்து வித்து எத்திரியம். ஓகேவா? இது வித்து எத்திரியம். பட் 4 ட்ரில்லியன் வித்து எத்திரியம் வரதே வந்து ஒரு மினிமம் டார்கெட் தான் நம்ம பார்க்கலாம். பட் ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து இங்கே நமக்கு புல்லிஷ் சினாரியோ வந்து நிலவுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிடிசியும் வந்து இங்கே புல்லிஷ் சினாரியோ தான். இப்போ டம்ப் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல டம்ப் ஆகுதுன்னு வச்சுங்களேன். எப்படி டம்ப்புன்னு நடக்கும்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ டம்ப் ஆகுது, இப்படி டம்ப் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி டம்ப் ஆகுதுன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு டம்ப் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் இப்படி ஏற்றிடுவோம். ஓகேவா? ஸோ அந்த டம்ப் வந்து ஒரு சைட்வே மூமெண்ட் டம்ப் மாதிரி கூட இருக்கலாம். பட் வந்து ரொம்ப வந்து இப்படி டம்ப் ஆகி இப்படி கீழே போகுமானா அது எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள், இப்படி டம்ப் ஆகி மறுபடியும் இப்படி கீழே போயிடுமானா அது பாசிபிள் இல்லை. மார்க்கெட் சினாரிவே அப்படி நடக்காதுங்க. ஓகேங்களா? வேணால் நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஏன்னா மேலே உள்ள லிக்விடிட்டி எடுக்காமல் கீழே போக மாட்டான். மேலே உள்ள லிக்விடிட்டி எடுத்துகிட்டு டக்குன்னு மேலே ஒரு 1 டே கேண்டில் மேலே தூக்கி இங்கே க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுங்களேன், அதுவும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஃபர்தராக மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது பிடிசி. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் பிடிசி அனலைஸ்லாம் சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். நம்ம டெலகிராம் வந்து அப்டேட் போட்டுட்ருப்போம், நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் நடந்துகிட்ருக்கு. பட் யாராலையும் 100% வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் இப்போ கூட சொல்வேன், 100% வந்து யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அக்யூரேட்டாக 100% யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட்டு ஒரு மேக்ஸிமம் அக்யூரஸி நான் கொடுத்துட்ருக்கேன்னு நம்புகிறேன். சரிங்களா? ஸோ ஓகேங்க, இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, டெக்னிக்கல் அனலைஸ், என்னோட சைக்காலஜி அனலைஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி ஓன் ட்ரேட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை ட்ரேட் பண்ணுறதை முடிவிடுங்க. உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஓகேவா? ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள்.
நிறைய அப்டேட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.